viewers, welcome to my channel. In நம்ம cauliflower fry எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து மீடியம் சைஸ் cauliflower ஒன்னு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் chilli powder, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியா பவுடர், பாதி எலுமிச்சம், உப்பு வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன், கல்லமா 1 ஸ்பூன், தண்ணி வந்து எவ்வளவு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு 2 கப் ஆஃப் தண்ணி வந்து நான் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம எடுத்துகிற காலிஃப்ளவருக்காக நான் 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துருக்க மஞ்சள் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சிட்ட அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் வந்து நல்லா விட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆனில் வேண்டாம், வெறும் ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். நம்ம எடுத்துருக்க காலிஃப்ளவர் வந்து இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து இப்படியே இருக்கட்டும். மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை நல்லா வடிகட்டி வச்சிடலாம். தண்ணி இருக்கக்கூடாது, சரியா? அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சில்லி பவுடர், உங்களுக்கு வேணும் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அப்புறம் கடல மாவு 1/2, அப்புறம் மைதா மாவு வந்து நான் இப்போதைக்கு ஃபஸ்ட் 1/2 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட். நம்ம ஆல்ரெடி அதை கொதி வைக்கும் போதே வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போது லெமன் ஜூஸை வந்து இதில் அப்படியே ஸ்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கலர் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அப்படி கலர் இன்ட்ரெஸ்டட்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரி தான் வரணும். நடுவில் கட்டியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இப்படி கட்டியாக இருக்கணும். நம்ம நல்லா வடிகட்டியாச்சு. இப்போது அந்த காலிஃப்ளவரில் ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம 1/2 கப் வந்து மைதா ரிமைன் வச்சுருந்தோம், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படிலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஒரு பாலாக போட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.